இப்போ ஒரு வழியா நைனா டீச்சர் மறுநாள் ஸ்கூலுக்கு வந்துடுறாங்க. அவங்களும் நேரா கிளாஸ் ரூமுக்கு வந்து அவங்களோட ஃபோன் நம்பர் நேம் எல்லாம் போர்டில் எழுதி வச்சுட்டு பசங்க வருவாங்கட்டு வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. ஆனா பசங்க அவங்களுக்கு ஒரு விஷ் கூட பண்ணாம அவங்க பாட்டு நேரா போய் பெஞ்சில் உட்கார்றாங்க. பசங்களாம் நம்ம கிட்ட பேசுவாங்கன்னு எதிர்பார்த்தாங்க. ஆனா பசங்க யாருமே பேசுற மாதிரி இல்ல. அதனால இவங்களே பசங்க கிட்ட பேச ஆரம்பிச்சிட்டாங்க. இதான் என்னோட பேர், என்னோட ஃபோன் நம்பர். உங்களுக்கு ஏதாச்சும் சப்ஜெக்ட்ல டவுட் இருந்ததுன்னா எப்ப வரலாம் எனக்கு கால் பண்ணலாம் அப்படின்னு சொல்றாங்க. அவங்களும் நர்வஸ் ஆகி கத்திட்டே இருக்காங்க. இதை பார்த்து அந்த பசங்க இவங்களை கிண்டல் பண்ணி அதுக்காக ஒரு ரேப் சாங் பாட ஆரம்பிக்கிறாங்க. ஆனாலும் அந்த டீச்சர் அவங்க கூட அந்த பாட்டு சேர்ந்து பாடுறாங்க. இவங்களும் பசங்க கிட்ட ஜாலியா கேஷுவலா பேசுறாங்க. பேசிட்டு சேர்ல உட்காரலாம் அப்படின்னு சொல்லிட்டு உட்கார்றாங்க. ஆனா அந்த சேர் சுக்குநூறா உடைஞ்சு அவங்க கீழே விழுந்துடுறாங்க. இந்த சேரை இந்த மாதிரி செட்டப் பண்ணி வச்சது இந்த பசங்க வேலை தான். அதை பார்த்து இந்த பசங்க ரொம்ப பயங்கரமா கிண்டல் பண்ணி சிரிக்கிறாங்க. இந்த ஃபர்ஸ்ட் நாள் ஸ்கூல்ல இவங்களுக்கு ரொம்ப ஒஸ்டா போயிடுது. கிரவுண்ட்ல பாத்தீங்கன்னா 9A பையன் கூட 9F பையன் சண்டை போட்டு வம்பித்துட்டு இருக்கான். இவங்களும் பியூன் கிட்ட போயிட்டு 9F பசங்க மட்டும் ஏன் இப்படி இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு புலம்பிட்டு இருக்காங்க. அவரும் இந்த கிரவுண்ட் இருந்த இடத்த அந்த ஸ்கூல்ல வந்து ரீசெண்டா இடிச்சிட்டாங்க. அதனால அந்த ஸ்கூல்ல படிச்ச எல்லா பசங்களும் இந்த ஸ்கூல்ல தான் படிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஆர்டர் போட்டாங்க. அதனால இந்த லாஸ்ட் பேட்ச் ஸ்டூடெண்ட் எல்லாருமே இந்த 9F கிளாஸ்ல இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாரு. டவுட் கிளியர் பண்றதுக்காக ஃபோன் நம்பர் போர்டுல எழுதி வச்சிருப்பாங்க. அந்த ஃபோன் நம்பரை இவனுங்க அங்கங்க போஸ்டர் வச்சு ஒட்டுறாங்க. அதனால இந்த டீச்சருக்கு நைட்லாம் கால் வந்துட்டு இருக்கு. இந்த டீச்சர் எப்ப கிளாஸுக்கு வந்தாலும் இவங்களுக்கு சேட்டை கொடுக்கறதே இவங்களுக்கு வேலையா போச்சு. இவங்க எழுதுற சாக் பீஸ்ல வத்தி குச்சி மருந்து கொட்டி வச்சிடறானுங்க. பைக்ல இந்த பெட்ரோலை திருடிடுறானுங்க. ஒரு பக்கெட்ல பாலை கொட்டி அந்த பக்கெட்டையுமே வெடிக்க வச்சிடறானுங்க. இந்த விஷயம் எல்லாமே பிரின்சிபலுக்கு தெரிஞ்சு அவங்களை பனிஷ் பண்றதுக்காக பிரின்சிபல் ரூம் வெளியே நின்னுட்டு இருக்காங்க. இதை தெரிஞ்சு அங்க போன நைனா டீச்சர் வேகமா அவங்க போயிட்டு பசங்களுக்கு நான் தான் சயின்ஸ் ப்ராஜெக்ட் கொடுத்திருந்தேன், அதுதான் இந்த மாதிரி ஆயிடுச்சு, பசங்க மேல எந்த தவறுமே கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. இதனால பிரின்சிபல் அந்த பசங்களை மன்னிச்சு அனுப்பி விட்டுறாரு. அங்க இருக்கிற ஸ்டாஃப் நம்புற மாதிரி இல்ல, இந்த பசங்க தான் ஏதோ பண்ணிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு நைனா டீச்சர் கூப்பிட்டு சொல்றாரு. இந்த பசங்களுக்கு நானே டிசி கொடுக்கலாம் தான் வெயிட் பண்ணிட்டு இருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு பிரின்சிபல் சொல்றாரு. ஆனா இந்த நைனா டீச்சர் 4 மாசம் எனக்கு டைம் கொடுங்க, அதுல பசங்க நல்லா பெர்ஃபார்ம் பண்ணுவாங்க, அப்படி இல்லைன்னா 4 மாசம் கழிச்சு அந்த பசங்களுக்கு டிசி கொடுத்துருங்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்களும் சொல்லிட்டு இருக்காங்க. இப்ப டீச்சர் கிளாஸுக்கு வந்தா டீச்சர் நமக்காக தான் சப்போர்ட் பண்ணிருக்காங்க அப்படின்றத பசங்க புரிஞ்சுக்கிறாங்க. இப்ப நைனா டீச்சர் நான் உங்களுக்கு கிளாஸ் எடுக்கணும் அப்படின்னு நினைக்கிறீங்கன்னா நாளைக்கு காலையில 9 மணிக்கு நான் கிளாஸுக்கு வருவேன், அப்ப எல்லாரும் கிளாஸ்ல இருக்கணும், அப்படி இல்லாட்டி நான் வேலையை ரிசைன் பண்ணிட்டு போயிடுவேன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க.